வணக்கம் அன்றும் இன்றும் நேயர்களே. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல திருநாவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல விரால் மீன் இருக்குன்றாங்க, கெண்டை மீன் இருக்குன்றாங்க, என்னென்னோ மீன் இருக்குன்றாங்க. நம்ம ராஜாமணின்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் மீன் பிடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போக போறோம். அங்க என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு அட்டகாசமா இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ணலாம் மக்களே. விரல் மாட்டிக்கிச்சிங்களா? ரெண்டு விரல். ராஜாமணி வந்து மீன் பிடிக்க போயிருக்காரு. அங்க என்ன மீன் வராருண்ணா? எங்க வராருண்ணா? அது மீன் பிடிக்க போனவரே வந்துட்டாரு. என்ன மீன் நம்மள தெரிஞ்சது? ராஜாமணி கிடைச்சிச்சுண்ணா. கெண்டை, விரல், ஜிலேபி. கெண்டை, விரல், ஜிலேபி. நிறைய கிடைச்சதா கொஞ்சமா கிடைச்சதா? 1 கிலோ வரும். 1 கிலோ வரும். கெண்டை மீன், விரால் மீன், ஜிலேபி மீன் கிடைச்சிருக்கு. இந்த கலவை மீனை வச்சு அட்டகாசமா ஒரு குழம்பு பண்ண போறோம். அந்த குழம்பு எப்படி பண்றது பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க சிறப்பா செய்யலாம். நாம வந்து இன்னைக்கு நாட்டு மீன் குழம்பு பண்ண போறோம். அந்த நாட்டு மீன் குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விரால் மீன் இருக்குது, ஜிலேபி இருக்குது, கெண்டை மீன் இருக்குது. இந்த 3 மீன் போட்டு அட்டகாசமா குழம்பு பண்ண போறோம். அந்த குழம்பு பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க மக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மீன் இருக்கு, விரால் மீன் இருக்கு, கெண்டை மீன் இருக்கு, ஜிலேபி மீன் இருக்கு. நாட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மல்லி, கருவேப்பிலை இருக்கு, சுத்தமான செக்கில் ஆடின மல்லாட்டை எண்ணெய் இருக்கு, உப்பு, வெந்தயம், புளி, கடுகு, தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். மீன் அலச போறோம். மீன் அலசிட்டு குழம்பு வச்சிடலாம் மக்களே. நாட்டு மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு வச்சா குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வந்து சீசன் கிடையாது, மாங்காய் கிடைக்காது மக்களே. என்னண்ணா மரத்தின் கீழே உட்காந்து மாங்காய் இல்லைன்றீங்க? மாங்காய் தோறுக்குண்ணா. அப்ப பறிச்சு 2 மாங்காய் பறிச்சிரு. சரி நான் பறிச்சிருக்கேண்ணா. மாங்காய் பறிச்சு தென்னை மரத்துக்கு ஏறினா தானே மாமரத்துக்கு ஏற முடியும். ஆமா. மேல போயிடுச்சு. சரிதான், அப்படியே இருக்கு. பாபா மீன் அலசியாச்சுனா மாங்காய் கடா தோறுக்குண்ணா. எடுத்துட்டு வரணும். சூப்பர், அருமையான மாங்காய் கொடுத்துட்டா. இந்த நாளில் மாங்காவே கிடைக்காது. இருந்தாலும் மாமா வீட்டு மரத்தில் மாங்காயும் கிடச்சி போச்சு. நல்ல லொக்கேஷனும் அருமையான இடம் செட் ஆகி போச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மேடம்? சமைக்கலாண்ணா. எல்லாமே ரெடி பண்ணி பக்காவா வச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பேருப்பா பத்த வச்சிடலாமா? பத்த வைங்கண்ணா. ரைட்டு. நாம வந்து இன்னைக்கு புது சட்டியில வந்து மீன் குழம்பு பண்ண போறோம். மண் சட்டியில நேற்று வாங்கிட்டு வந்தோம். அந்த சட்டியை வாங்கி வந்து நைட்டு முழுக்க கஞ்சி தண்ணி இருக்கு பாருங்க, சாதம் வடிச்ச தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்தது மக்களே.
காலையில் எடுத்து ஊற்றி தான் கொண்டு வந்துருக்கோம். நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சுடு தண்ணி அதில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டா இதில் ஒரு மாதிரி இந்த மண் பாடெல்லாம் போயிடும். அதனால தான் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் புது மண் சட்டி வாங்கி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டு பயன்படுத்துங்க. அப்படின்னு நல்லா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருங்க மக்களே. அந்த மண் வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்பு. சட்டி நல்லா காஞ்சி போச்சு. முதல்ல என்ன பண்ண போகிறோம், செக்கில் ஆடின சுத்தமான மல்லாட்டெண்ணெய் ஊற்றிக்கிற மக்களே. வெறுவா எண்ணெய் கொடு. எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க 10 கிராம் போடு, 8 கிராம் போடு, 100 ml ஊற்று. அது அவங்களுடைய சமையல் ஸ்டைலாக இருக்கலாம். நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் பண்ணோம்னா ஒரு குத்து மதிப்பு தான் மக்கள். எல்லாமே நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டு போச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா கடுகு போடுறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போடுறோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம நிறைய சமைச்சாக்கா அளவு நமக்கு சொல்ல முடியாது. வீட்டில் சமைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி பண்ண கொஞ்சம் ஒரு அது அளவுலாம் தெரியல, ஒரு தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு வெந்தயம் போட்டு நல்லா அது தெரியும் நமக்கு. பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். நாட்டு மீனுக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். வீரப்பா கடுகு கொடு. கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு போச்சு. வாசனை வேற லெவலில் வந்துகிட்டு இருக்கு. பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டு ஒரு நிமிஷம் நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். முழுசா போட்டாலும் நம்ம விருப்பம் தான், பாதியாக கட் பண்ணி போட்டாலும் நம்ம விருப்பம் தான். நம்ம முழுசாவே வச்சிருக்கோம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து சூப்பராக அப்படியே பொன் வறுவல் சொல்லுவாங்க, அந்த கலர் வந்துச்சு, கோல்டு கலர் வந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளி போட போகிறோம். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன் முதல்ல எண்ணெய் ஊற்றணுன்னே சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா கருவேப்பிலை அப்படியே கருகி போயிடும், அந்த மனமே நமக்கு இருக்காது. அதனால வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த மனம், அந்த வாசனை நமக்கு கிடைக்கும். அதனால இப்போ போட்டுக்கலாம் கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி போச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நீங்க சொல்லலாம் ஏன்டா செக்கில் என்னங்கிறீங்க, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படிங்கிறீங்க. கடையில் வாங்குற மிளகாத்தூளுக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, டேஸ்டே மாறும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். புளி வந்து கொஞ்சம் தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா மாங்காய் போடுறோம், மாங்காவும் புளிப்பு, தக்காளி போட்டிருக்கோம், தக்காளியும் புளிப்பு. அதனால வந்து புளி வந்து கொஞ்சம் லிமிட்டாக போடுங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும். ஒரு தேவையான அளவு நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம கிராம கணக்கெல்லாம் சொல்ல தெரியாது மக்களே. புளி கரைசலும் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பக்காவாகி போச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், தனி மிளகாத்தூளுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுலாம். கலராகவும் இருக்கும் குழம்பு, கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். கொஞ்சமாக இப்போ காலையில் கஞ்சி சாப்பிட்டோன்னா அப்பத்தி சாப்பாட்டுல இவ்வளவு உப்பு போட்டா அளவு பார்த்தா கரெக்டா இருக்குது. இப்போ போற உப்பு போட 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 கரையாம கீழே நிற்குது. சாப்பிட சாப்பிட சப்புன்னு இருக்குது. ஏன்னா உப்பு கம்மி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் வச்சுட்டோம். கலப்படமா அப்பத்தி உப்பு ஈஸியாக கரையும். இப்படி வச்சு தண்ணியில் வச்சுருந்தா கரையும். இப்பத்தி பாரு தண்ணி குடிச்சிட்டு பாக்குறேன், சோத்துக்கள் கீழே உப்பு. அது என்ன தெரியல மகன், வேற மாதிரி சொல்றான். எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் போடக்குள்ள நேற்று என் வீட்டு சாம்பார் அப்படிதான் சாப்பிட கூட தான் கக்கிது. ஒரு சமயம் ரேஷன் கடை உப்பா இருக்குமா? கவர்மெண்ட் பொருள் எல்லாம் நல்லா தானே இருக்கும். அது என்ன இல்லை வேற லெவலில் அதெல்லாம் கவர்மெண்ட் பொருள் அத்தனையுமே. வீரப்ப சொன்ன மாதிரி வந்து உண்மையிலே வந்து கவர்மெண்ட்ல வர பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான். பொதுவாக ரேஷன்களில் வந்த உப்பு பார்த்தீங்கன்னா அதில் அயோடின் கலந்த உப்பு. டாக்டர் கூட நிறைய சொல்லுவாங்க, அந்த கை கால் சின்ன சின்னதாக மெலிசாயிடும் ஒரு சிலதுக்குலாம் அயோடின் பிரச்சனை இருக்கும். அதனால அயோடின் கலந்த உப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரேஷன் கடையில் கொடுக்குற உப்பை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அது எதுவும் நீங்கள் போய்ங்க டாடா சால்ட்டு, அந்த சால்ட்டு, இந்த சால்ட்டு, அது எல்லாத்த விட ரேஷன் கடையில் கொடுக்குற உப்பு அவ்வளோ அற்புதமானது, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லது மக்களே.
குழம்பு சூப்பராக ரெடி ஆகி போச்சு. வாசனை வேற லெவல், அப்படியே எனக்கே பசியை தூண்டிட்டு இருக்கு. நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பூண்டு போட போகிறோம். உங்கள் வேறு இப்போ பூண்டை நசுக்கியும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மாங்காய் போடுங்க. மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுருங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 கொதி வந்தோடனே மீன் குழம்பு இறக்கிடுங்க. அதான் வேற லெவல். மாங்காய் போட போகிறோம். மாங்காய் போட்ட ஒரு 2 நிமிஷத்துல மீன் போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி மாங்காய் நல்லா முத்தி போச்சு, பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது. அதனால குழம்பு போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுருங்க. இப்போ நம்ம மாங்காய் போடுறோம். காதலிச்ச வேலையா என் கதைய கொஞ்சம் கேளையா, காதலிச்ச நேரமா இப்ப மாட்டிக்கிட்டான் பாரமா. காதலிச்ச வேலையா என் கதைய கொஞ்சம் கேளையா, காதலிச்ச நேரமா இப்ப மாட்டிக்கிட்டான் குழம்பு பாரமா. குடிச்சு வாசனை நல்லா கும்முன்னு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியா மீனை போட்டு மீனுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு மீனை இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான். போடேடி போடேடி எகுத்த வீடு பெரிய வீடு, காதலிச்சு கனவு கண்டேனே என் கற்பூரம் கல்யாணி மெழுக போல உருகினேனே. காதலிச்ச வேலையா என் கதையை கொஞ்சம் கேளையா, காதலிச்ச நேரமா இப்ப மாட்டிக்கிட்டேன் பாரமா. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன பண்ணுறீங்க, முதல் நாள் நைட்டு வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் எந்திரிச்சு இட்லிக்கு இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை பழைய சாதத்தில் கூட விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நாட்டு மீனாக இருக்கட்டும் இல்லை கடல் மீனாக இருக்கட்டும், முதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு போகிற மக்களே டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். சொல்ல முடியாத சுவை, உண்மையிலே சூப்பர். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நான் போய் சொல்ல மக்களே, நிறையா இப்போ 100 கிலோ 50 கிலோ அது வேற. வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு 1.5 கிலோ இல்லை 1.25 கிலோ தான் இருக்கும் இந்த மீன். தேவையான அளவு கிராம் 50 கிராம் 5 கிராம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் உப்பு என்ன அளவு போடணும், மிளகாத்தூள் எவ்வளோ போடணும், பூண்டு எவ்வளோ போடணும், ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு செய்யுங்க. சிறப்பாக வரும், சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்ல முடியாத சுவை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே. குழம்பு பிரமாதம், வாசனை வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. சாதம் வந்துட்டு இருக்கு. சாதத்தில் போட்டு நண்பர் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு, அவரு கொடுத்து நீங்க டேஸ்ட் பார்க்க பாரு மக்களே. சார் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர். அவரு ரொம்ப நாளா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுங்க வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு முதல்ல டேஸ்ட் உங்களை தான் பார்க்க சொல்ல போறேன். கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை சொல்லுங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. சரி. அண்ணா சாப்பிடுங்க மக்கள். எங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா சமைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆள் பூரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க சாப்பிட போறாங்க. நம்ம 2 பேரும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம். ஓகேண்ணா சாப்பிடுங்க. ஓகேண்ணா. அண்ணா சூப்பர் டேஸ்ட்ண்ணா. பொய் சொல்லாதீங்க, இல்ல உண்மையா சொல்றேன்னா அருமையான டேஸ்ட். உங்க வீடியோவை நான் தொடர்ந்து பாக்குறதுக்கு இருக்கேன். ஆனா இருந்தாலும் இப்ப நேர்ல பாக்குறேன். அருமையான டேஸ்ட், அருமையா சுவை, நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? உண்மையிலேயே நானும் சாப்பிட்டு பார்த்தேன் மக்களே, உண்மையிலேயே நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாப்பாடு அருமையா இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல் அன்றும் இன்றும் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தயவு செய்து கமெண்ட்லாம் தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.